அரசியல்வாதிக்கு விரக்தியே வரக்கூடாதுங்க. விரக்தி வந்தா அவ்வளவுதான். சோலி முடிஞ்சுது. என்ன காரணம்னா, நம்ம டிக்கெட்டுக்கு ட்ரை பண்றோம். டிக்கெட்டே குடுக்கல நம்ம கட்சி நமக்கு. அப்பவும் நம்ம அதே கட்சியில தானே தொடர்றோம். அப்போ ஒரு அரசியல்வாதி விரக்தியை வெளிப்படுத்தினால் அதுதான் அவருக்கான கடைசி. அது அந்த கட்சியில அவருக்கான அவ்வளவுதான். அதுக்கு நிறைவாயிட்டுச்சு. செங்கோட்டையன் விரக்தியை வெளிப்படுத்திட்டே வந்தாரு. என்ன பண்ணாங்க? கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. தேசிய கட்சியில கட்சியை விட்டு தூக்குறது இன்னும் ஈஸிங்க. அது அமித்ஷா எடுத்த முடிவு, மோடி எடுத்த முடிவுன்னு சொல்லிடுவாங்க. அண்ணாமலையை பிஜேபி விட்டு தூக்க மாட்டாங்கன்னு அண்ணாமலை நினைக்கிறாரா? நீங்க யோசிச்சு சொல்லுங்களேன். எந்த கட்சியிலையும் ஃபார் தட் மேட்டர் நான் சொல்றேன். இப்ப திருநாவுக்கரசன் ஏன் பிஜேபி விட்டு வெளியில வந்தாரு? எப்படி தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஏன் தலைவர் ஆனாரு? அடிப்படையில நீங்க தேசிய கட்சியில தேசிய தலைமை எடுக்கிற முடிவு தான். இங்க கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தலைமை எடுத்த முடிவு அண்ணாமலையை வந்து பிஜேபியில இருந்து நீக்குவது, அவர் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார், அவரை நீக்குவது என்பது தலைமை எடுத்த முடிவுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. எவ்வளவு நாளைக்கு அது பேசு பொருளா இருக்கும்? அடுத்த 15 நாளைக்கு இருக்கலாம். அப்புறம் அண்ணாமலை என்ன ஆவாரு? காணாம தான் போனோம். இல்லைன்னா தனி கட்சி ஆரம்பிக்கணும்.